இருக்கிறது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என்னுடைய ஆத்துமா வசனத்துக்கு என்ன செய்றேன்? காத்திருக்கிறேன். அடுத்த காரியம் ஆத்துமா வசனத்துக்கு காத்திருக்கணும். ரெலியா சொல்லுங்க. இந்த ஆத்துமா எதுக்கு காத்திருக்கணும்? எப்பாண்டவரே எப்ப நம்ம வேலையெல்லாம் முடிப்போம், நம்ம செய்யற எல்லா வேலையையும் வீட்டுல செய்யற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் எப்ப கிடைக்கும், எப்படா கொஞ்ச நேரம் போய் சாயலாம்னு நினைக்க கூடாது. எப்ப எனக்கு நேரம் கிடைக்கும் என் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க எப்ப எனக்கு நேரம் கிடைக்கும் வேதாகமத்தை எடுத்து ஒவ்வொரு பேசேஜா படிக்கிறதுக்கு அப்படிங்கிற தவிப்பு நமக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைக்காக நான் என்ன செய்றேன்? காத்திருக்கிறேன். நீங்க என்னோடு பேசுவதற்காக காத்திருக்கிறேன். சில நேரத்துல நான் வியாபாரத்துல இருக்கிறேன், விடுதலைக்காக காத்திருக்கிறேன். என்னுடைய காரியங்கள் ரொம்ப மோசமா இருக்குது, அதுல என்ன ஆறுதல் படுத்த தேர்தல் படுத்த எந்த மனிதரும் இல்ல. நான் காத்திருக்கிறேன் உங்க வசனத்துக்காக. அல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கை என்ன மேலோட்டமா ஆறுதல் படுத்திட்டு போயிடும். ஆனா உம்முடைய வார்த்தை என் உள்ளூர போய் என்னுடைய துன்பத்தின் வேரை அப்படியே அது வேறெடுத்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்துக்காக நான் என்ன செய்றேன்? காத்திருக்கிறேன். ஆத்துமால என்ன இருக்கணும்? வசனத்துக்காக காத்திருக்கிற ஒரு தாகம் இந்த ஆத்துமால இருக்கணும். அல்லேலூயா. இந்த சிந்தனையில இருக்கணும். நம்ம சிந்தனையில எப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா அடுப்போம். அல்லேலூயா. சில பேருடைய சிந்தனை, ஐயோ 11 ஆக போதே, ஐயோ 11 ஆக போதே, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சன் டிவியை போடணும். அல்லேலூயா. இன்னைக்கு அவ மாடியில இருந்து விழுந்தாலா இல்லையான்னு கண்டிப்பா நான் என்ன செஞ்சே ஆகணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேருடைய சிந்தனை, ஐயோ நீங்க அந்த அண்ணன் வந்துடுவாரு, ஐயோ அந்த அக்கா வந்துடுவாங்க, போய் கொஞ்ச நேரம் கதை பேசணுமே, சீக்கிரம் என்ன செய்யணும். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை உலகத்தை குறிச்சே யோசிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சிந்தனையில் உங்க ஆத்துமாவுல வசனத்துக்கு காத்திருக்கிற அனுபவம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்காக தவிக்கணும். பைபிள் எடுத்து எப்படா கொஞ்ச நேரம் படிப்போங்கிற இந்த எண்ணம் எப்படா நமக்கு நேரம் கிடைக்கும். வேதத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? வேதத்தின் மீது ஒரு அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. முதல்ல அவர் விரும்புறதே நீ எப்படிதான் இருக்கணும்? தெரிந்த புத்தியா இருக்கணும். இரண்டாவது உங்க சிந்தனையில விசுவாசம், மூணாவது உங்க சிந்தனையில அன்பு இருக்கணும், நாலாவது ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டவங்கிற ஒரு நிலைமை உங்க சிந்தனையில ஓடிட்டே இருக்கு. அஞ்சாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற உங்க ஆத்மாவோட வசனத்துக்கு காத்திருக்கிறான்.